ஜனநாயகன் அப்படின்னு ஒரு மூவி இருந்துச்சுல, நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். இந்த பாலிடிக்ஸ், அரசியல், சிஎம் அப்படின்னு சொல்லி அங்கேயே பேசி பேசி அதை ஃபுல்லா மறந்துட்டோம். இப்ப பாருங்க, சட்டப்பேரவைக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம நல்லா மாறி போச்சு. சரி, ஓகே, இப்படிலாம் போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ஜனநாயகன் அந்த மூவி வந்து நம்ம மைண்ட்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது என்னால வார்த்தையில சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அந்த மூவியை பத்தின அப்டேட் இன்னைக்கு வருமான்னு வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா அந்த மூவியை பத்தி ஒரு அப்டேட்டே வரவே இல்லை. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன், இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னதுன்னு ஜனவரில ரிலீஸ் ஆகுன்னு சொன்னது இப்போ வந்து ஜூலை வரப்போகுது. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. இந்த மூவி பத்தின ஒரு அப்டேட்டே இப்ப இல்ல. சரி, எனக்கு என்ன டிலே ஆனாலும் மூவி வந்து தியேட்டருக்கு வந்துரும், நம்ம தியேட்டர்ல பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா பார்த்தா கொஞ்சம் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. நம்ம ப்ரொடியூசர் இருக்காங்களா, அவங்க சைட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து காசுல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் வட்டியோட கொடுக்குறாங்க அப்படிலாம் நியூஸ் வருது. அதெல்லாம் உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த மூவி தியேட்டர் ரிலீஸ் ஆகாம ஓடில ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? ஏன்னா இந்த மூவி வந்து ஜனநாயகன் அப்படின்றது வந்து ஒரு மூவி கிடையாது. இது வந்து நம்ம தளபதி விஜய் இருக்காங்க, அவங்களோட லாஸ்ட் மூவி. அது வந்து ஃபேன்ஸோட எமோஷன். அவரை வந்து கடைசியா வந்து அவரோட மூவி தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு எமோஷன். என்னதான் ரீ ரிலீஸ் அதெல்லாம் ஆனாலுமே ஒரு மூவியா வந்து கடைசி மூவி அப்படின்னும் போது அந்த மூவிக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு கையில இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லாவே அந்த மூவிக்கு அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு மூவியை நெட்ல லீக் பண்ணி விட்டாங்க. இடையில தெரியும்ல அவங்க எல்லாருக்கும், நெட்ல லீக் ஆகி அதை வரை எல்லாரும் பார்த்து அதுக்கு ஒரு ரிவ்யூ எல்லாம் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா என்னதான் அந்த இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லா எல்லார் கையிலுமே அது போய் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் அந்த மூவில இருந்து ஒரு சீன் கூட நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. என்ன மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து அந்த மூவில இருந்து ஒரு சீன் கூட பார்க்கவே இல்லை. நீங்க இப்ப அந்த மூவி ரிலீஸ் பண்ணா கூட ஈஸியா 500 கோடி அடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி நம்ம தளபதி விஜய்க்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மூவியை வந்து நீங்க தியேட்டர்ல தான் கொண்டு வரணும். அதை வந்து டைரக்ட் ஓடிடில மட்டும் ரிலீஸ் பண்ணவே கூடாது. அதுதான் என்னோட விஷயம், ஃபேன்ஸோட விஷயம் எல்லாமே அப்படின்னா. சரி, இதை பத்தி ஒரு அப்டேட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சீக்கிரம் வெளியிட்டாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த அளவுக்கு வெயிட் பண்றாங்க. இடையில ப்ரொடியூசரா சொல்லிட்டு இருந்தாங்க 2 வாரத்துல வந்து மூவி வந்து தியேட்டருக்கு வந்துடும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நான் வந்து யோசிச்சது ஜூன் 22 நம்ம தளபதி பர்த்டே வருது, அன்னைக்கு கண்டிப்பா மூவி ரிலீஸ் ஆயிரும் அப்பெல்லாம் சொல்லி ஒரு இமேஜினேஷன் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. சடனா வந்து அந்த மூவி இப்போ ரிலீஸ் ஆகாது அப்படின்னு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்லனே தெரியல. சரி, ஓகே, என்ன மாதிரி வந்து தளபதி ஃபேன்ஸ் என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து தளபதி விஜயோட ஜனநாயக மூவி வந்து நெட்ல லீக் ஆகி ஒரு சீன் கூட பார்க்காம தியேட்டர்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.